ஜாய்ஸில் எப்படி டெலிவரி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஜாய்ஸில் ஆர்டர் எடுக்கும்போது இங்கே காட்டுறது தான் ஆர்டர். இந்த ஆர்டர் எடுத்தால் இங்கே இருக்கிற நெவிகேட்டை டச் பண்ணால் ரெஸ்டாரண்ட் லொக்கேஷனுக்கு போகும். ரெஸ்டாரண்ட் லொக்கேஷனுக்கு வந்ததுக்கு பிறகு ரெஸ்டாரண்ட்டை பேர் பார்க்குறேன். அடுத்த கட்டமாக திரும்ப ஆர்டரை டச் பண்ணிவிட்டு அனோன் காஃபி இல்லாட்டி அட்ரஸ் காஃபி இங்கிலீஷில் என்ன இருக்கோ இல்லாட்டி அரபில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு ரைட் இதுதான் ரெஸ்டாரண்ட். இங்கே போயிட்டு இங்கே இருக்கிற லாஸ்ட் 3 நம்பரையும் சொல்கிறோம். லாஸ்ட் 3 நம்பரை சொல்கிறத மூடாக அவங்க நம்ம ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டரை தருவாங்க. ஸோ காஃபி ஷாப்புக்கு வந்து நம்ம அந்த ஆர்டரை அவங்க தரும் வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரம் டைம் ஓவராகவும் போகக்கூடிய இருக்கும். இருந்து வெயிட் பண்ணி ஆர்டர் எடுப்போம். 3 to 7 இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணுறோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் எடுத்தது பிறகு கன்ஃபார்ம் பிக்கப் மறுபடியும் நவிகேட்டை டச் பண்ணுறோம். கஸ்டமரை லொக்கேஷனுக்கு போகும். பிக்கப் பண்ண ஆர்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் வேகமாக போனோம்னு சொன்னால் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துடும். லொக்கேஷனுக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே கோல் அடையாளம் இருக்குது. இதுக்கு கஸ்டமருக்கு கோல் கொடுக்க மாட்டா. கோலுக்கு போகும். அஸ்ஸலாமு அலைக்கும் சல்தஹத் ஆர்டரை கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் இருக்குது, அதை பார்ப்போம். இதில் அடுத்ததாக பார்க்க வேண்டிய என்னென்னு சொன்னால் கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்துட்டேன். கால் பண்ணி கொடுத்தது பிறகு கேஷ் அண்டு இங்கே அமௌண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கணும். வாங்கிட்டு இங்கே ஒரு டிக் பண்ணுறோம். அப்படி கேஷ் இல்லாமல் பெய்டு இருந்துச்சுன்னா இவிடத்த 0 இருக்கும் அமௌண்ட். ஸோ ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ கன்ஃபார்ம் டெலிவரி கொடுக்குறோம். டெலிவரி கொடுத்தா ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் எதிர்பார்க்குறோம். இதில் நம்மளோட வாலெட் இருக்குது, போய் செக் பண்ணி பார்க்குறோம். 1.5 ரியால் இருக்குது. ஸோ நான் இங்கே கஸ்டமர்கிட்ட 40 ரியால் மைனஸ் பண்ணது அது இங்கே மைனஸ் ஆயிரும் நம்மளோட வாலெட்டில். கண்கள் என்று பொய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வா.